ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர், அரசியல் பகுப்பாய்வாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த முழு பௌர்ணமி நிலவு மாநாடு, வன்னியர் இளைஞர் மாநாடு நடைபெறுகிறது. அந்த வழக்கமாக நடைபெறதான் அந்த மாநாடு. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டில் சர்ச்சையாக அவங்க சில விஷயங்கள் கடந்த காலத்தில் பேசியிருக்கிறாங்க. அது திராவிட கட்சிகளை விமர்சனம் செய்து, குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களை பற்றிலாம் பேசி ஒரு மாதிரியான சர்ச்சையெல்லாம் ஆச்சு. இந்த முறையும் சர்ச்சையாக இருக்குது. ஆனால் இந்த முறை ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. எந்த கட்சியை பற்றியும் அவங்க விமர்சிக்கலை. அவர் ஓப்பனாகவே யாரும் இங்கே வாலாட்டக்கூடாது, இந்த காக்கா பிடிச்சி வரணும்னு நினைக்கக்கூடாது, எம்எல்ஏவாக இருந்தாலும் தூக்கி கடலில் போட்டுருவேன், முழுக்க முழுக்க தன் கட்சி நிர்வாகிகளையும் கட்சி தொண்டர்களையும் எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தோடு டாக்டர் ராமதாஸ் பேசியிருக்கிறாரு. அவர் மனம் முழுவதும் என்னவாக இருக்கிறது அப்படின்னு புரியலை. யார் கூட்டணி எல்லாத்தையும் நான் ஒருத்தன் பார்த்துக்குவேன், இங்கே வேற யாரும் தலையெடுக்கக்கூடாதுங்கிறாரு. அன்புமணி அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டே பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்ன அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியா? ஏன் இவ்வளோ ஓப்பனாக பொது வெளியில் ஊடகத்தில் தெரியட்டுமே, சண்டை தெரியட்டுமேங்கிற மாதிரி அவர் ஏன் பேசுகிறாரு? இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கட்சி என்னுடையதுதான், நான் தான் இந்த கட்சிக்கு எல்லாமும், என்னுடைய உழைப்பில் தான் இந்த கட்சி இன்றைக்கு இந்த நிலையை அடைந்திருக்கிறது என்பதை பட்டவர்த்தனமாக நேற்றைக்கு மாமல்லபுரத்தினுடைய வன்னியர் சங்க மாநாட்டு மேடையில் அறிவித்திருக்கிறார் ராமதாஸ். என்னை தாண்டி யாருக்கும் இங்கே எந்த அதிகாரமும் இல்லை என்பதை ஒட்டுமொத்த வன்னியர் சங்கத்தையும் திரட்டி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களை திரட்டி சொல்லி இருக்கிறார், ஒரு அறைகூவலாக என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்மையில அன்புமணி ராமதாஸை தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்தார் ராமதாஸ். அவர் இனிமே தலைவர் பொறுப்பில் தொடர மாட்டார் என்று சொன்னார். உடனே அன்புமணி ஒரு கூட்டத்தை போட்டு பதில் அறிக்கை ஒண்ணு கொடுத்தார். நான் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தலைவர், என்னை நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, என்னை ஒரே கடிதத்தின் மூலமாக நீக்கிட முடியாதுன்னு சொன்னார். அப்போ இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அதுல எந்த விதமான சமரசத்துக்கும் தயார் இல்லை என்பதை நேற்று 2 சம்பவங்களின் மூலமாக உணர்த்தி இருக்கிறார் ராமதாஸ். ஒன்று, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக யாரை அறிவிக்க கூடாது என்று பிரச்சனை எழுந்ததோ, யாரை அறிவித்தாரோ அதே நபரினுடைய தன்னுடைய பேரன் கைபிடித்து தாத்தா மேடைக்கு வந்த காட்சியை நேற்றைக்கு தமிழ்நாடு பார்த்தது. அவர் கையதான் பார்த்தது. ஆமா, அவரோடுதான் வந்தார் மேடைக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, என்னுடைய கரம் பற்றி இருப்பவர் இளைஞரணி தலைவர் தான், அவர்தான் என்னுடைய கரத்தை பற்றி இருக்கிறார், மற்றவர்கள் என்னுடைய கரத்தை பற்றவில்லை என்பதை சொல்லாமல் அந்த மாநாட்டு மேடையில் அவர் உணர்த்தினார். ஒன்று. இரண்டாவது, எல்லோருக்கும் மேடை, மேடையிலே இருக்கை, மரியாதைக்குரிய அண்ணன் வைத்தி கூட ஜே குருவோடு இருந்தவர், அவருக்கெல்லாம் மேடையிலே இருக்கை அமைக்கப்பட்டிருந்தது பார்த்தேன். ஆனால் மேடையிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளருக்கு மேடை இடமில்லை என்கிற செய்தியை இன்றைக்கு காலையில் தான் பார்த்தேன். ஏனென்று சொன்னால், அவர்தான் இந்த பிரச்சனை வந்தபோது அன்புமணியின் பக்கம் உறுதியாக நிற்கிற நிலைப்பாட்டை எடுத்து அன்புமணிக்காக ராமதாஸ் விட்டு கொடுக்க வேண்டும் என்கிற துணியிலெல்லாம் பேசினார். தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்ற போதே அந்த அம்மையாரை வெளியேற்றினார் ராமதாஸ் என்கிற செய்திகளும் வந்தது. நேற்றைக்கு மாநாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொருளாளருக்கு இடமில்லை. இன்னொன்று, நேற்று ராமதாஸினுடைய உரை பட்டவர்த்தனமாக ஒன்றை உணர்த்தியது. தியாக நெருப்பில் வளர்ந்தவர், அப்படியெல்லாம் அந்த கோர்வையான வார்த்தைகள், தியாகம்ங்கிற வார்த்தையை சொல்லி ஜி.கே. மணியை அட்ரஸ் பண்ணார். அதன் பிறகு நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எல்லா போஸ்டர்ஸ், பேனரு எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்க மாநாடுன்னு தான் விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அவரே தன்னுடைய முகநூல் பக்கத்துல நேற்றுக்கு நேரலையை ஒளிபரப்பு செய்யற போது, என்னுடைய தலைமையில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு திருவிழா நேரடி ஒளிபரப்புன்னு தான் பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த நிகழ்வுகளுக்கு பங்கேற்கிற போது, இந்த மாநாட்டு திடலை பார்வையிடுற போது, இந்த மாநாட்டு திடலுக்கான பணிகளை மேற்கொள்ள போகும்போது, என்னுடைய தலைமையில் நடைபெறும் வன்னியர் முழுநிலவு சித்திரை திருவிழாவினுடைய மாநாட்டு பந்தலை பார்வையிட்டேன், என்னுடைய என்னுடைய என்னுடையன்னு என் தலைமையில தான் அந்த மாநாடு நடக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தார். ஆனா கட்சியினுடைய நிறுவனராக இருந்த ராமதாஸ் நேற்றைக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிற வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்தா அருள்மொழி அவர்களேன்னு டிக்ளேர் பண்ணார் நேற்றைக்கு அவர் பேசுகிற போது. இன்னொன்று, அன்புமணி ராமதாஸ ஒரே ஒரு இடத்துல அவர் மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர் மென்ஷன் பண்றாருன்னா, இந்த மாநாட்டு குழுவினுடைய தலைவர். நல்லா கவனிக்கணும், ராமதாஸ் என்ன சொல்றாரு, தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கியாச்சுன்னு சொல்றாரு. அன்புமணி பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க நீக்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ராமதாஸ் நேற்று என்ன டிக்ளேர் பண்றாரு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களேன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா?
சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு? இந்த மாநாட்டு குழுவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களேன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னொன்னு, நேற்று ராமதாஸ் பேசிய அனைத்துமே அன்புமணிக்கு சொல்லப்பட்ட செய்தி தான். அவர் என்ன சொல்றாருன்னா, உழைக்காம அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு நீ நினைச்சா உனக்கு இங்க இடம் இல்லைன்றார். அவர் அன்புமணியை தான் நேரடியாகவே சொல்றார், கட்சியில உழைக்கணும் கண்ணாங்கிற அப்படின்றார். ஒரு வார்த்தை அவரு என்னைக்குமே ராமதாஸ் வந்து இந்த சினிமா ஸ்டைல்ல பேசக்கூடிய வழக்கம் அவருக்கு கிடையாது. இந்த சினிமா ஸ்டைல்ல இந்த கரண்ட் அப்டேட் பஞ்ச் டைலாக்லாம் அவர் பேச மாட்டார். அவர் ரொம்ப ஒரு இயல்பா பேசக்கூடிய மொழி தான், உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஆனா நேத்து இதுல கண்ணா கண்ணா அப்படிங்கிறாரு. நீங்க கவனிச்சினா தெரியும், நான் அந்த வீடியோ கேட்டேன். ஒரு சினிமா ஸ்டைல் மாதிரி, கண்ணா அவ்வளவு எளிதா கிடைக்காது கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அவருடைய ஸ்டைலே கொஞ்சம் மாறி இருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்தை நேத்து அவருடைய பேச்சுல நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான களப்பணியும் மாற்றாமல் கோட்டைக்கு வந்து விடலாம் என்று நினைத்தால் கோட்டைக்கு வெளியில் தான் நிற்க வேண்டும்ங்கிறார். அப்ப கோட்டைக்கு வந்து விட வேண்டும் என்கிற செய்தியை கடந்த காலத்தில் பேசியது யாரு? 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று வந்தவர் அன்புமணி ராமதாஸ் தான். இப்ப அன்புமணி ராமதாசினுடைய 2014 வருகைக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர் சரிவை சந்திச்சது. இன்னொரு செய்தியும் குறிப்பிடுறாரு ராமதாஸ் பேசுகிற போது, நாம தனித்து நின்னே 4 தொகுதியில வெற்றி பெற்றோம், இப்ப கூட்டணியில 5 இடங்கள்ல தான் வெற்றி பெற்றிருக்கோம், இது கேவலமா இல்லையான்னு கேட்கிறாரு. இது யாரை நோக்கி எழுப்புகிற கேள்வின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைமை தாங்கி இது நாள் வரை வழிநடத்திய அன்புமணியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. உனக்கு வெக்கமா இல்லையா? 4 சீட்டை நான் தனித்து நின்னே பெற்றுக் கொடுத்தனேன், இப்ப நீ கூட்டணியில 5 சீட்டை பெற்றுக்கிட்டு வந்து கூட்டணி வேணும், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும், இப்படி எல்லாம் நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குங்கிறத நேரடியாகவே அந்த மேடையில் ராமதாஸ் நேற்றைக்கு எழுப்பி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா ஒரே ஒரு செய்தி, கட்சி முழுமையாக ராமதாசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை நேற்றைக்கு ராமதாஸ் அந்த மாநாட்டில் பிரகடனமாக முன்வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு காலையிலிருந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல ஐடி விங்க வச்சு ராமதாஸை விமர்சிக்க வைக்கிறாரு அன்புமணி. இது எவ்வளவு ஒரு மோசமான நடவடிக்கைன்னு பாக்குற போது உண்மையிலேயே ராமதாஸ் மீது எனக்கு மிகப்பெரிய நன்மதிப்பெல்லாம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி மீது எனக்கு மிகப்பெரிய பார்வை எல்லாம் கிடையாது. அந்த கட்சியை பொறுத்தவரை அது ஒரு சாதி கட்சி என்கிற அடிப்படையில் நான் நகருகிறேன். அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை எனக்கு. ஆனா இந்த உழைப்பு, இந்த இயக்கத்தை கட்டமைப்பதற்கு அவர் நடந்திருக்கக்கூடிய அந்த தொடர் பயணம், அவர் எல்லோரையும் சேர்த்து ஒருங்கிணைத்திருக்கிற அந்த விதம், இதெல்லாம் தான் இன்றைக்கு இந்த கட்சியை ஒரு கட்டமைப்பாக உருவாக்கி இருக்கிறது. அந்த கட்டமைப்பை உருவாக்கிய ராமதாஸ் இன்றைக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கட்டமைப்பு என்னுடையது, என்னுடைய உழைப்பால் உருவானது என்று சொல்கிறார். இதை ஒரு தலைவர் சொல்ல மாட்டாரா? இதை ஒரு தலைவர் சொல்றதுக்கு அவருக்கு உண்டான தகுதி இல்லைன்னு நினைக்கிறாங்களா? அது என்ன ஒரு மோசமான அணுகுமுறை? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐடி விங்ல இருக்கிற முக்கியமான சில நிர்வாகிகளை நான் பார்த்தேன். நிறைய போஸ்ட் சமூக வலைதளங்கள்ல வருது. ஒரு காலத்துல ஐயா பேசுவாரா அப்படின்னு காத்திருந்தோம், இப்ப ஐயா பேச்சை எப்ப நிறுத்துவாருன்னு பாக்குற அளவுக்கு ஐயாவினுடைய பேச்சு அமைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு, ஐயா நீங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க, போதும், உங்களுக்கு இனிமே பேச வராது, இனிமே உங்களால கட்சி நடத்த முடியாது, உங்களுக்கு ஓய்வு தேவைப்படுது. இதெல்லாம் அன்புமணி ராமதாசினுடைய கருத்துக்களாக, அன்புமணி ராமதாசினுடைய படத்தை வைத்துக் கொண்டு சமூக வலைதளத்தில் பரப்பப்படுகிற செய்திகளாக இன்றைக்கு காலையிலிருந்து பார்க்கிறோம்னா, அடுத்த கட்டத்துக்கு தயாராகிறார் அன்புமணி. ஆனால் அன்புமணி எந்த முயற்சி எடுத்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை உறுதியாக அறிவித்திருக்கிறார் ராமதாஸ் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்ல இப்ப ராமதாஸ் மீது ஒரு பொதுவான விமர்சனம் வந்தது, ரொம்ப அப்பட்டமான ஒரு குடும்ப அரசியல் செய்கிறாரு. ஜி.கே. மணி இருக்கிறாரு, ஏ.கே. மூர்த்தி இருக்கிறாரு, ஏவா இவர் வேலு முன்னாள் நடுவண் அமைச்சராக இருந்தவர் இருக்கிறாங்க, காடுவெட்டி குரு போன்ற பலர் இருந்துமே தன்னுடைய மகனை முன்னிலைப்படுத்தினார். அதுவும் இவர் சொன்னார், என் பையனெல்லாம் கொண்டு வர மாட்டேன்னு. அப்படிங்கிற விமர்சனத்துக்கு உள்ளான ராமதாஸ் அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வரக்கூடாது அப்படிங்கிற நிலைக்கு, என் பையன் இல்லை, என் பையன் கண்ட்ரோலுக்கெல்லாம் கட்சி கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்காரா? இந்த இடைவெளியில் என்ன நடந்தது? ஏன் அப்படி இவர் ரத்தம் வரணும், இவர் பையன் வரணும்னு தான் இவர் துடிச்சாருங்கன்னு தானே இவ்வளவு காலம் விமர்சனம் வந்தது. இப்போ இவரே இவர் மகன் வரக்கூடாது, அவன் பெரிய ஆள் இல்லைன்னு எல்லார் மத்தியிலையும், குடும்பத்துக்குள்ள சொல்லலை, எல்லார் மத்தியிலையும் சொல்றத நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன அந்த இடைவெளி நடந்தது அந்த இத்தனை ஆண்டு கால இடைவெளியில? ராமதாஸ் ஏதோ வாரிசு அரசியலுக்கு எதிராக போர் தொடுக்கிறார் என்றெல்லாம் இதை நீங்க பார்க்க தேவையில்லை. ராமதாஸ் தான் அன்புமணி ராமதாஸை அழைத்து வந்தார். அன்புமணி ராமதாஸ் போன்ற படித்தவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களை யார் ஆளப் போகிறார்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்வீர்களா என்றெல்லாம் கேட்டார். எனவே அதெல்லாம் புத்திர பாசத்தினுடைய வெளிப்பாடுதான். ஆனா இப்ப என்னன்னா,
குடும்ப சண்டை வேறு விதமாக திரும்பி இருக்கிறது. மகனுக்கும் மகளுக்கும் இடையில் ராமதாஸ் சிக்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இளைஞரணி தலைவரா ஒரு தம்பியை அறிவிச்சிருக்கிறார்ல, அவருக்கு எதிராக நிக்கிறார்ல, அவர் யாரும் இல்ல, அன்புமணியினுடைய சொந்த சகோதரி மகன் தான், ராமதாசினுடைய பேரன் தான். இப்ப சகோதரியினுடைய பேச்சை கேட்கிற தன்னுடைய தந்தையார் தன்னுடைய பேச்சை கேட்க மறுக்கிறார் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாசினுடைய மனநிலை. ராமதாஸை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தன்ல, உனக்கு கொடுத்த வாய்ப்புகளை நீ கட்சியை லீட் பண்ணும்போது உன் மனைவியை கொண்டு போய் தருமபுரியில நிறுத்தினல, அப்ப என் பொண்ணுக்கு நான் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் தானே, நீங்க 2 பேரும் என் பிள்ளைகள் தானே, அதனால நான் என் பேரனுக்கு ஒரு சான்ஸை உருவாக்குறேன், நீ ஏன் அதுக்கு முட்டுக்கட்ட போடுறேன்னு கேட்கிறாரு. இதுதான் சண்டையினுடைய அடிநாதம். இதுல இருந்துதான் பிரச்சனை துவங்குது. இப்ப என்ன வாய்ப்பு போச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஈகோ கிளாஸ்ல நிக்குது. நான் தலைவர் ஆயிட்டேன், நீங்க தலையிடாதீங்கிறார். நான் தான் நிறுவனர், நான் தலையிட்டு தான் இந்த கட்சியை உருவாக்குனேன், நான் தலையிட்டு தான் எல்லா விஷயத்தையும் நகர்த்துவேன்னு சொல்றாரு. இதுல நான் உண்மையிலேயே ஒரு விஷயத்தை வியந்து பாக்குறேன் சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி உண்மையிலேயே நான் வியப்போடு தான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் என்கிற அந்த தலைவர் மறைந்து போகிற கடைசி நொடி வரை தன்னுடைய தந்தை என்கிற அந்த தலைவருக்கு கட்டுப்பட்டு தான் இந்த இயக்கத்துல பயணிச்சார். ஏறக்குறைய அவர் சென்னை மாநகர மேயராக இருந்து அதன் பிறகு 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு 1000 விளக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினரா மேயரா என்கிற அந்த இது வந்தது இல்ல. அப்ப சட்டமன்ற உறுப்பினர் தான் என்னைக்கு அவர் டிக்ளேர் பண்ணி சட்டப்பேரவைக்குள்ள வந்தாரோ அப்போதிலிருந்தே அவர் கைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் போக போகிறது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. அவர் தான் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் நியமனம் பண்ணார். அவருடைய ஆட்களுக்கு எல்லா இடங்களிலும் வாய்ப்புகளை கொடுக்கப்பட்டது. ஆனா ஒரு இடத்துல கூட ஓவர்லுக் பண்ணி லீட் எடுக்கவே இல்லை சார். அந்த கடைசி கடிதம் ஒண்ணு எழுதினார்ல, ஒரே ஒரு முறை கடைசியாக அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரன் எழுதினார்ல, அந்த நொடிப்பொழுது வரை தந்தையினுடைய தலைவரினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருந்தார். அவர் அந்த தந்தையை மதித்தார், அந்த தலைவரை மதித்தார். அந்த பக்குவம் எல்லா மகன்களுக்கும் வாரிசு அரசியலின் மூலமாக வருகிறவர்களுக்கு வர வேண்டும். இதுக்கிடையில அவர் வட்டக்கழகத்தினுடைய பிரதிநிதியாக பயணத்தை துவங்கியவர், படிப்படியாக அரசியல் வாழ்வில் உச்சத்தை தொட்டவர். அவர் இன்னும் ஒரே நாள்ல நடுவண் அரசுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்கல. ஒரே நாள்ல நாடாளுமன்ற உறுப்பினரா கொல்லைப்புற வழியாக மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படல. ஒரே நாளில் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் டிக்ளேர் பண்ணல. அந்த இளைஞரணியை அவர் உருவாக்கிய இளைஞரணி தான். அவர் உருவாக்கிய இளைஞரணிலேயே பேரலல் பவர் கொடுத்தாரு கலைஞர். அண்ணன் திருச்சி சிவா உட்பட, வாலாஜா அசேன் உட்பட எல்லோருக்கும் பேரலல் பவர் தான். இவருக்கு மட்டும் சுப்ரீமோங்கிற லீடு கிடையாது. இவரோடு சேர்ந்து இணையாக திருவாரூர் அசோகன் உட்பட எல்லோருக்கும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்துதான் அந்த இளைஞரணியை கட்டமைச்சாங்க. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் இந்த கட்சியினுடைய தலைவர் அல்லவா, இந்த கட்சியை முழுவதுமாக கட்டி காத்தவர் யாருன்னு கேட்டா ராமதாஸ் தானே. ராமதாஸ் இல்லை என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க சார்? ராமதாசினுடைய வியூகம் தான் சார் தலித் எழில்மலை போன்ற தலைவர்களை, தீரன் போன்ற தலைவர்களை, இன்னும் சொல்கிறேன் பழனி பாபா போன்ற தலைவர்களை எல்லாம் அரவணைத்து பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இயக்கமாக இதை கட்டமைத்து காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் இவர்களை எல்லாம் உள்வாங்கி இந்த இயக்கத்தை கட்டமைச்சார் சார் ராமதாஸ். 10 ஆண்டு கால ராமதாசினுடைய நடவடிக்கைகளில் 1000 விமர்சனம் இருக்கலாம். மரக்காணம் கலவரத்தில் ராமதாஸ் செய்திருக்கிற அட்டூழியங்களை ஏற்கவே முடியாது. அதே போன்று ஆணவ கொலைகளுக்கு ஆதரவாக நின்ற ராமதாஸை ஏற்கவே முடியாது. தலித் அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கிய ராமதாஸை ஏற்கவே முடியாது. ஆனால் அதற்கு முந்தைய ராமதாசினுடைய டிராவல் இருக்குல்ல, அந்த டிராவல் ரொம்ப முக்கியமானது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த காம்பினேஷனை பாருங்களேன். பெரியாரை பேசுகிறவர்கள் மார்க்ஸை பேசுவதில்லை, அம்பேத்கரை பேசுகிறவர்கள் பெரியாரை பேசுவதில்லை, பெரியாரை பேசுகிறவர்கள் அம்பேத்கரை பேசுவதில்லை. ஆனா இந்த காம்பினேஷன்ல ஒரு பொது உடைமை இயக்கம், ஒரு ஒடுக்கப்பட்ட இயக்கத்தினுடைய அடையாளம், ஒரு திராவிட இயக்கத்தினுடைய அடையாளம், தமிழ்நாட்டினுடைய அடையாளம், இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர்னு ஒரு கலவையோடு வந்தார்ல, இது ஒரு புதிய முயற்சி. உண்மையிலேயே கொள்கை ரீதியிலான பயணத்தை அன்றைக்கு ராமதாஸ் மேற்கொண்டார். அதில் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. இல்லைன்னு சொன்னா பொன்னுச்சாமி போன்றவர்கள்லாம் ஒன்றிய அமைச்சராக ஆக்கி அழகு பார்க்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்குமா சார்? தலித் எழில்மலை போன்றவர்களை எல்லாம் உயரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்குமா? எத்தனை தலைவர்களை உருவாக்கினார்? ஜான் பாண்டியன் போன்றவர்களும் எங்கே இருந்தார்கள்? அவர்களெல்லாம் எப்படி உருவானார்கள்? இப்படி எல்லாம் பல தலைவர்களை உருவாக்கிய பெருமை அவருக்கு உண்டு. குணங்குடி அனிப்பா இன்னைக்கு தமுமுகவுக்கு முன்னோடி குணங்குடி அனிப்பா, அந்த அமைப்பெல்லாம் அவங்க குணங்குடி அனிப்பா, அண்ணன் KM ஷெரீஃப் அவரு இப்படி 96 தேர்தல் மதிமுக பாமக அலைன்ஸுக்கே ஷெரீப் போன்றவர்கள் தானே போய் பேசுறாங்க. வைகோ பாமக மிக முக்கியமான காரணம் 96 மிக முக்கியமான மிக முக்கியமான காரணம் பழனி பாபா வருகைக்கு பிறகுதான் சார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு புது அரசியல் கட்சிங்கிற முகமே கிடைச்சது. அது வரைக்கும் ஒரு வன்னியர் சாதி அமைப்பா தான் இருந்தது.
பழனி பாபாவினுடைய ஆதரவோடு ஜிகாது கமிட்டியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைந்து மேடைகளை கட்டியதற்கு பிறகுதான் பழனி பாபாவினுடைய பேச்சு தான் இது ஒரு பொது அமைப்பு, இது எல்லோருக்குமான அமைப்பு, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அமைப்புங்கிற பார்வையே பழனி பாபாவினுடைய வருகைக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. எங்க மாவட்டத்துல எல்லாம் பல இஸ்லாமியர்கள் போய் பாட்டாளி மக்கள் கட்சியில சேர்ந்தாங்க பழனி பாபாவினுடைய வருகைக்கு பிறகு. இப்ப எங்க இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள்? நீங்க விரல் விட்டு என்னாலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற இஸ்லாமியர்களை. அது மாதிரி அன்றைக்கு அந்த இயக்கத்தை கட்டமைச்சு அதற்காக அரும்பாடுபட்டார் சார். அவருடைய பயணம், அந்த டிராவல் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணு சாதாரணமான டிராவல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு நினைச்சாலும் அன்புமணியால அந்த டிராவலை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு நினைச்சாலும் அன்புமணியால அப்படி ஒரு லட்சிய பயணத்தை தயாரித்து பயணித்து ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியாது. அப்போ இவ்வளவையும் ஒரு தலைவர் மேற்கொண்டிருக்கிறார். அந்த கட்டமைப்பை அப்படியே லாபகமாக கொண்டு வந்து மகன் என்கிற ஒரே தகுதியின் அடிப்படையில் உங்கள்கிட்ட கொடுத்திருக்காரு. தொடர் தோல்வியில அந்த இயக்கத்துக்கு பரிசா தந்திருக்கீங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அறிவிப்பு சார். ராஜ்நாத் சிங் வராரு, தேமுதிக, மதிமுக, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் பல அமைப்புகள் அந்த கூட்டணிக்குள்ள சேர்ந்தன. அந்த மேடையில் அன்புமணி ராமதாஸ் தான் இருந்தார். ராமதாஸ் இல்ல, அன்புமணி ராமதாஸ் தான் இருந்தாரு. அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் தான் கேண்டிடேட் தருமபுரிக்கு. அவர் ஒருத்தர் மட்டும்தான் வெற்றி பெற்றார், ஏனையோர் எல்லாம் தோல்வியை தழுவினார்கள். அதிலிருந்து அன்புமணி ராமதாஸ் இந்த இயக்கத்துக்கு என்ன வெற்றியை தந்தாருங்கிற கால்குலேஷன் பாக்குறாருல ராமதாஸ். நீ என்ன டிராவல் ஹிஸ்டரி வச்சிருக்க? 2016 படுதோல்வி, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. அதன் பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தல் என்ன நிலைமைன்றது நமக்கு நல்லாவே தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தல் மெகா கூட்டணி வச்சுக்கிட்டு 5 சீட்டு தான் வாங்க முடிஞ்சது உங்களுக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் உங்க மனைவி அன்புமணியினுடைய மனைவியை நிறுத்தி அன்புமணியால ஜெயிக்க வைக்க முடியல. ராமதாஸ் அன்னைக்கு அன்புமணிய தருமபுரியில நிறுத்தி அவரே நேரடியா தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு தன்னுடைய மகனை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு வலிமையா இருந்தார்ல. இன்னைக்கு மனைவியை கூட வெற்றி பெற வைக்க முடியாத அளவுக்கு வலிமை இழந்த தலைமையாக அன்புமணி மாறி போயிருக்கிறாரு அதே தருமபுரி தொகுதியில. அன்னைக்கு 1000 ஸ்ட்ராட்டஜி அவர் கையில எடுக்கணும் சார். வீடு வீடா போய் தீபம் ஏந்தி சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கினதாக எல்லாம் சொன்னாங்க. என்னவே இருக்கட்டுமே, ஒரு தேர்தல் வியூகத்தை வகுத்து அன்புமணியை வெற்றி பெற வச்சார்ல. அந்த வியூகத்தை இன்னைக்கு அன்புமணியால தன்னுடைய மனைவிக்காக வகுக்க முடிஞ்சா. அப்போ உங்களுடைய ஃபெயிலியருங்கிறது நீங்க ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். அப்ப தலைவராக இருந்து அவர் இருக்கிற காலம் வரை அவரோடு இணைந்து பயணிப்பது தானே உங்களுக்கு மரியாதை. அவர் தானே உங்களை உருவாக்குனாரு, இந்த கட்சியை உருவாக்குனாரு. அவர்கிட்ட போய் ஈகோ பாக்குறது அப்படிங்கிறது ராமதாஸுக்கு இயல்பாவே கொஞ்சம் ஈகோ கூடுதலா இருக்கும். ஈகோஸ்டிக் பர்சனாலிட்டி தான் அவர். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்லை. அவர் ஈகோ கிளாஷ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதற்காக மோதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவர் எப்போதுமே வருவார். அந்த ஈகோ தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஈகோ பிடித்திருக்கிற மனிதரை நீங்க இன்னைக்கு போய் உரசி பாக்குறீங்க அப்படின்னா அவர் எப்படி உங்களை சரிசமமா வச்சுக்கணும்னு நினைப்பாரு? உங்களுடைய கையில் அதிகாரம் இருக்கணும்னு எப்படி நினைப்பாரு? அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய காலம் வரை நான் சொல்றதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு கூட்டணி முடிவை நான் எடுக்கிறேங்கிறார். கூட்டணி முடிவை நான் எடுக்கிறேன், இனிமே என்ன செய்யணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். காக்கா பிடிக்க கூடாதுன்னா அவர் என்ன சொல்றாருன்னா அன்புமணியை காக்கா பிடிக்க கூடாது, அன்புமணியை காக்கா பிடிக்காதீங்களா, கட்சி வேலை செய்யுங்களான்றாரு. அவ்வளவுதான். வேற ஒண்ணு காக்கா பிடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு பின்னால பெரிய காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லா தலைமையும் காக்கா பிடிக்கப்பட்டுத்தான் ஒரு பொறுப்பை பெறுகிறார்கள் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இயங்கியெல்லாம் நம்ம பாக்குறோம் சார். பல அரசியல் கட்சிகள்ல கொள்கையாளர்கள் நிலைக்க முடியாம போறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான காரணம். அப்படிப்பட்ட சூழல்ல அவர் என்ன சொல்றாருன்னா காக்காவை போய் அன்புமணிக்கு பிடிக்காதீங்க, நான் அன்புமணியை காலி பண்ணிட போறேங்கிற ஒரு சமிகையை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இல்லை இதில் தான் இப்போ ஒரு நாள் அந்த தரவுகள் வரலாற்று ரீதியாக உங்களுக்கு இருந்த பார்வை எல்லாத்தையும் நீங்கள் வச்சிட்டீங்க. ராமதாஸ் பேசும்போது அந்த கூட்டத்தில் ஒரு ஆர்ப்பரிப்போ கைத்தட்டோ இல்லையே, அதை கவனிச்சிங்களா? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய இளைஞர்களினுடைய வருகை இருக்குல்ல, அந்த புதிய இளைஞர்களினுடைய வருகை என்பது ராமதாஸ் ஒரு பழைய தலைவர், ராமதாஸுக்கு கரண்ட் ட்ரெண்ட் என்னன்றது தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை இருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமும் அன்புமணி தான். ஏன்னா பல கூட்டங்கள்ல அன்புமணி வயதானவர்களை நடத்திய விதம், நீங்க குறிப்பிட்ட முன்னாள் தொடர்வண்டித்துறையினுடைய அமைச்சராக இருந்த வேலு அவர்கள், அதே போன்று இந்த கட்சியினுடைய தலைவராக நெடுங்காலமாக பயணித்த ஜி.கே. மணி எல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவங்கெல்லாம் இருந்துதான் இந்த கட்சியை நாசப்படுத்திட்டாங்கன்னு மேடையிலேயே மறைமுகமாகவும் நேரடியாகவும் பேசுறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சட்டமன்றத்துக்கு போகணும் நேரமாச்சுன்னு சொல்லிட்டாங்க ஜி.கே. மணி. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? ஆமா, நீங்க போய் இப்படியே பேசி கிழிச்சுதான் அங்க எல்லாம் நடக்க போகுது, அப்படியே தவறாம நீங்க எப்படி என்ன சார் பேச்சு இது? அப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இத? பாராளுமன்றத்துக்கே போகாம நீ பாராளுமன்ற உறுப்பினரா இருக்க, அவர் சட்டமன்ற உறுப்பினரா இருந்து சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? சரி நேரமாச்சா, நீங்க கிளம்புங்க சட்டப்பேரவைக்கு போகணும்னு தானே ஒரு தலைவர் சொல்லிருக்கணும். நீங்க போய் அங்க பேசி கிழிச்சு
என்ன செஞ்சிட போறீங்க இப்ப அப்படின்றது ஒரு என்ன மாதிரியான இல்ல இல்ல அணுகுமுறைன்றது இருக்குல்ல. அதாவது இப்படி இல்ல சீனியர்ஸ் இப்ப எல்லாம் இப்போ இப்போ நடத்துனது உள்ள அரசு நம்ம பேசுனதை செவி மடுக்குமா அப்படிங்கிற ஒரு டோன்ல அவர் சொன்ன மாதிரி அதை நியாயப்படுத்தினாங்க. நம்ம இல்ல அது அது பேசினாலும் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதாவது பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகுதான் அதை சமாளிக்கிறாரு. ஏன்னா நீங்க சட்டப்பேரவைக்கு போக கூடாதுன்னு சொன்னது மாதிரியான துணி பொருள் வந்துடக்கூடாது. அதுக்காக அதை சமாளிச்சு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணுங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா ரொம்ப மெனக்கெட்டு அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசு நிறைவேற்றட்டும் நிறைவேற்றாமல் போகட்டும், சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவைக்கு சென்று தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டியது கடமையா இல்லையா? மக்கள் பிரதிநிதி சார், நீங்க கட்சி பிரதிநிதிங்கிறது அப்புறம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, எல்லோருக்கும் நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர். அந்த பணியை செய்ய வேண்டாம்னு ஒரு தலைவர் சொல்றாரு. நான் அந்த அந்த விவாதத்துக்குள்ள போக விரும்பல. இந்த சீனியர் பத்தின ஒரு புரிதல் இருக்குல்ல, இது அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்திய விதம் இருக்குல்ல, இது அந்த இளைஞர்கள்ட்ட போய் சேர்ந்திருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, ராமதாஸுக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்கு. என்னன்னா, ராமதாஸ் லைவுக்கு வராத லீடர். நீங்க பாத்தீங்கன்னா ராமதாஸ் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் பெரும்பாலும். அப்படியே பண்ணி வச்சாலும் தைலாபுர தோட்டத்துல பண்ணி வைப்பார். வெளியில வந்து திருமணங்களை நடத்த மாட்டார். பெரிய அளவிலான கூட்டங்களுக்கு பேச வரமாட்டார் ராமதாஸ். சுக துக்கங்கள்ல நீங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இறந்து போயிட்டாருன்னா ராமதாஸ் மாலையை தூக்கிட்டு போய் அஞ்சலி செலுத்திய ஒரு படத்தை காட்டுங்க. ஒரே ஒரு படத்தை காட்டுங்க சார், ஒண்ணு கூட இருக்காது. ராமதாஸ் போகவே மாட்டார். அப்போ அவர் வந்து ஒரு தூரபாரமான தலைவராகத்தான் பயணிச்சிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பெரிய இடைவெளியை கட்சிக்கும் ராமதாஸுக்கும் கொடுத்திருக்கு. அதுவும் புதிதாக வந்து சேர்ந்திருக்கிற அந்த வன்னியர் சமூக இளைஞர்கள்ட்ட கொடுத்திருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அப்படி இல்லை. கொஞ்சம் இலகுவா எல்லா மாவட்டங்கள்லயும் போய் பயணம் மேற்கொள்றாரு, கூட்டங்கள்ல பங்கேற்கிறாரு, திருமண விழாக்களுக்கு பங்கேற்கிறாரு, தைலாபுரத்துல இருந்து வெளியில வர்றாருல்ல. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, இவர் நம்ம லீடரு, இவர் கூட நம்ம நின்று போட்டோ எடுத்துக்க முடியும். ராமதாஸ்கிட்ட போய் நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னா ராமதாஸ் எந்திரிச்சு நின்று கூட போட்டோ எடுக்க மாட்டார் சார், உட்கார்ந்தே இருப்பார். உட்கார்ந்து இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை சார், காலை தூக்கி மேல வச்சுக்குவார் சார். 90 டிகிரில மேல வச்சுதான் உங்களுக்கு போட்டோக்கே போஸ்ட் கொடுப்பாரு. நீங்க சமூக வலைதளங்கள்ல அந்த சின்ன தம்பிமார்களுடைய போட்டோ படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, கலைஞர் சக்கர நாற்காலியில் வேறு வழி இல்லாமல் வருகிறவரை நின்று கொண்டுதான் படம் எடுப்பார் தொண்டர்கள் வந்தா. நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, சக்கர நாற்காலியில இனிமேல் பயணித்தாக வேண்டிய கட்டாயம் எழுந்து நிற்க முடியாது என்கிற நிலையில் தான் உட்கார்ந்து படமே தவிர, அதுவரை யார் வந்தாலும் எழுந்து நின்றுதான் படம் எடுப்பார் கலைஞர். எழுந்து ஒன்றுதான் வரவேற்பார், எழுந்து நின்றுதான் அரவணைப்பார். ஆனா ராமதாஸ் கிட்ட அப்படி ஒரு அணுகுமுறையை நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா அன்புமணி எல்லோரோடும் போய் பழகுற ஒரு அணுகுமுறையை வச்சிருக்காரு அந்த கட்சிக்குள்ள. எல்லார்ட்டையும் போயிட மாட்டார் அவரு. அந்த கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளோடு சேர்ந்து பேசுகிற, உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு அணுகுமுறையை வச்சிருக்கிறார்ல, அது அந்த இளைஞர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தந்திருக்கு. எனவே இந்த ராமதாஸ் பேச்சை நிறுத்தி விட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனா இது வந்து 2வது தலைமுறை வந்துருச்சு சார் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியில முதல் தலைமுறையா இருந்தாங்கல்ல, இந்த கட்சியினுடைய துவக்க காலத்துல இருந்தாங்கல்ல, ஜி.கே. மணி மாதிரியான ஆட்கள், குரு மாதிரியான ஆட்கள், இன்னும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய இன்னப்பிற நிர்வாகிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ராமதாஸ் தான் இந்த கட்சியினுடைய ஆதி அந்தம் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட ஜி.கே. மணி பேசுகிற போது நம்முடைய இயக்கத்தின் காவல் தெய்வம்னு பேசினார். அது அவர் மனசுல இருந்து பேசிய வார்த்தை. ஏன்னா அவருக்கு தெரியும் ராமதாஸினுடைய வழி வேதனை என்னன்னு. அவர் அந்த டிராவல்ல பேரலா வந்திருக்காரு. நான் சொன்ன இந்த பொருளாளர்லாம் இப்ப வந்து சேர்ந்தாங்க கட்சியில, திலகபாமாலாம். அவங்களுக்கு எல்லாம் கட்சியினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்ததுன்னே தெரியாது. புதிதாக வந்து சேர்ந்தவர், எல்லா சமூகத்தையும் உள்ளடக்க வேண்டும்னு சொல்லி வன்னியர் அல்லாத சமூகங்களை பொறுப்புக்கு கொண்டு வருகிற போது அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அதனால அவர்களுக்கெல்லாம் தெரியல. அப்ப புதிதாக வந்தவர்கள், புதியவர்கள் அன்புமணி ராமதாஸினுடைய தலைமை ஏற்கிறார்கள். கட்சியில் காலங்காலமாக இருந்தவர்கள், வியர்வை சிந்தியவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், ராமதாஸ் தான் இந்த கட்சியினுடைய தலைவர், ராமதாஸ் பின்னால் தான் அணிவகுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதைத்தான் அந்த கூட்டம் உணர்த்தியதாக நான் புரிந்து கொள்கிறேன். ரொம்ப நுட்பமான பார்வையை வச்சுருக்கீங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டையும் சொல்லிட்டீங்க. சரி, பாஸ்ட் ப்ரெசன்ட் ரெண்டையும் நீங்கள் விளக்கமாக சொல்லிட்டீங்க. கொஞ்சம் உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வன்ஸில் ஃப்யூச்சரையும் சொல்லிடுங்க. இவ்வளோ ஓப்பனாக கட்சியிலேயே அப்பா மகன் சண்டை வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் விடுங்க, யார் பக்கம் நியாயம் தர்க்கம் அறம்ங்கிறத தாண்டி இனி பாமகவின் எதிர்காலம்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர், எம்பி எத்தனை இருக்காங்க, இதெல்லாம் தாண்டி கட்சியே யார் தலைமை என்று ஒரு திணறுகின்ற நிலையில் இப்போ வந்து நிற்கிது. இன்னும் எலெக்ஷன் வரப்போகுது, கூட்டணியை நான் முடிவு பண்ணுவேன், நீ பண்ணாத, இப்படிலாம் பேசும்போது கட்சியினுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸ்ட்ராங்காக இருந்த பாமக எங்கே இப்போ ஓப்பனாக நீயா நானான்னு அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த பாமகங்கிறப்ப அதை எப்படி போகும்னு பார்க்குறீங்க? இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எதிர்காலம் என்பது கண்ணு கட்டிய தூரம் வரை இருட்டாகத்தான் இருக்கிறது, யதார்த்தமாக பேச வேண்டும் என்று சொன்னார்.
ஆனா ராமதாஸ் ஒரு பெரும் முயற்சியை திமுக கூட்டணியில் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று எடுக்கிறார். அதற்கு 100 விழுக்காடு முட்டுக்கட்டை போடுகிறார் அன்புமணி. நீங்க திமுக கூட்டணிக்கு வந்தா அது வெற்றி கூட்டணி. அந்த கூட்டணியில 10 அல்லது 12 இடங்கள் கிடைத்தா கூட குறைஞ்சபட்சம் 8 to 10 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற முடியும் என்பது ராமதாசினுடைய கணக்கு. ஆனா நேற்றைக்கு கூட பாருங்களேன், இந்த ஊமை ஜனங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நான் திமுக தலைவர்கிட்ட இன்றைய முதலமைச்சர்கிட்ட கேட்டேன்னு. ஆமா, தம்பி ஸ்டாலின் சொன்னார் நினைக்கிறேன். தம்பி ஸ்டாலின் அப்படிங்கிற. ஆமா 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 ஆமா. ஆனா ஜெயலலிதா அம்மையாரை வியந்தோதி பேசுகிறார் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சுல. இன்னொன்று 10.5% கொடுத்தாங்க, கொடுத்தது எங்க, இப்ப எங்க போச்சு, இது ராமதாசினுடைய பேச்சு. அப்ப இந்த 2 பேச்சுமே எதை உணர்த்துதுன்னு சொன்னா, ராமதாஸ் திமுக கூட்டணியை நோக்கி நகருகிறார், அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியை நோக்கி நகருகிறார். தேசிய ஜனநாயக, ஏன்னா இப்ப அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்துருச்சு, அதனால அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியை நோக்கியே நகர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஆனா இந்த 2மே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை தரும். இந்த 2 முடிவும் ஒரு சேர எடுக்க முடியாம போகுதுல்ல, இது ஒரு பெரிய பின்னடைவை தரும். ஆனா அதை தாண்டி திமுக பாமகவை சேர்த்துக் கொள்கிற நிலையில் இருக்கா? ஏன்னா அண்ணன் திரும்ப ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, பாமக பாஜக 2 கட்சியும் இருக்கிற கூட்டணியில நாங்க ஒருபோதும் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அவரை விட்டுக் கொடுப்பதற்கு திமுக தலைவரும் தயாராக இல்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப வேறு வழியே இல்லாமல் அன்புமணி ராமதாஸ் சொல்வதை போல அதிமுகவோடு கூட்டு வைப்பது ஒன்றுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் ராமதாஸ் வேறு ஏதாவது பெரும் முயற்சிகளை எடுத்து ஒருவேளை திமுக கூட்டணிக்கு வருவார் என்று சொன்னால் அந்த கட்சிக்கு கொஞ்சம் எதிர்காலம் நீட்டி வைக்கப்படும். அவ்வளவுதான், பெரிய எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸினுடைய தலைமை பண்பு எத்தகையதாக வெளிப்படுதுங்கிறத பார்த்துட்டோம். இனிமேலும் அவருடைய தலைமை பண்பு எத்தகையதாக இருக்க போகிறது என்பதை நிச்சயமாக யூகிக்க முடியுது. அந்த நிலையிலிருந்து பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எந்த எதிர்காலமும் இல்லை. ஒரு சாதிய கட்டமைப்பாக, இன்னும் சொல்ல போன சார், பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பை போல பாட்டாளி மக்கள் கட்சி மாறிடுச்சு சார். நான் சொன்னேன்ல, மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் போன்ற தத்துவார்த்த தலைவர்களை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைமையாக அதை வார்ப்பிச்சார்ல, அதெல்லாம் இன்னைக்கு மண்ணுக்கடியில போட்டு புதைச்சிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க முழுக்க ஒரு சாதியவாத அமைப்பு என்றும் பாஜகவினுடைய கைகூலி அமைப்பு என்றும் பேசப்படுகிற அளவுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வார்ப்பிச்சிட்டாங்க சார். இன்னைக்கு அந்த கட்சிக்குள்ள சமூக நீதி பார்வையே இல்லை சார், ஒரு சமத்துவமான சிந்தனையே இல்லை சார். அந்த கட்சிக்குள்ள எல்லோரையும் அரவணைக்கிற போக்குன்னே ஒண்ணு இல்லை. அவ்வளவு பிற்போக்குத்தனமான கட்சியாக அந்த கட்சி மாறிடுச்சு. ஏன் சார், ஒரு டாக்டருக்கு படிச்சவர் நாம அக்னி சட்டியில பிறந்தோம்னு பேசுறாரு சார். எவ்வளவு சயின்ஸ், ஒரு சயின்ஸுக்கு முன்னானது வன்னிய சமூகத்துல படிச்சவன் இதை எப்படி ஏத்துக்குவான்? வன்னியர் சமுதாயத்திலேயே ஒரு படித்த இளைஞன், பகுத்தறிவு உள்ள இளைஞன், இது ஒரு நகைப்புக்குரியதா தானே அவனே பார்ப்பான். மற்ற சமூகத்தை விடுங்க, அந்த வன்னிய சமுதாயத்துல ஒரு குழந்தை, 18 வயசு குழந்தை இதை பார்த்து சிரிக்காதா சார்? இதே வன்னியர் சங்கத்தினுடைய மாநாட்டுல ஐயா போய் பேசினார். ஐயா படிச்சவர் இல்ல, ஐயா போய் சொன்னாரு, நீங்க முதல்ல இந்த அக்கடியில இருந்து பிறந்தோம், நாங்க சத்திரிய வம்சம்னு பேசுறத நிறுத்துங்க, நீங்க யாருக்கு அடிமையா இருக்கீங்கிறத முதல்ல உணர்ந்துக்கங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாரும் வேசியினுடைய மகன் தான், நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி எல்லாரும் வேசியின் மகன் தான், இதை முதல்ல உணர்ந்துக்கங்கன்னு ஐயா போய் அன்னைக்கு பேசிட்டு வந்தாரு. அன்னைக்கு அவருக்கு படிப்பறிவுலாம் இல்லை. இவ்வளவு சமூக வலைதளங்களினுடைய எல்லா விதமான துணையும் அவருக்கு இருந்திருந்தா இன்னும் பெரிய புரட்சிகள் எல்லாம் அவர் ஏற்படுத்தியிருப்பார். ஆனா இன்னைக்கு ஒரு மருத்துவர் சார், நீங்க இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருந்தவர், நீங்க அக்னியிலிருந்து நாம பிறந்தோம்னு சொல்றீங்களே, இது எவ்வளவு ஒரு மோசமான கருத்து. இந்த கருத்தை கொண்டிருக்கிற ஒரு தலைவரால் அடுத்த எதிர்கால சந்ததியினரை வார்ப்பிக்கக்கூடிய ஒரு புரிதலும் பார்வையும் இருக்கான்னு கேட்டா 100 விழுக்காடு இல்லை. ராமதாஸ் இருக்கிறவரே அவருடைய பழைய உழைப்புக்காக இந்த இயக்கம் நகரும். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த இயக்கம் நகர்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்பதுதான் என்னுடைய பார்வை. ரொம்ப நுட்பமான பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. கடைசியா பெரியார், அது 1930 வன்னியர் குல சத்திரியர் மாநாட்டிலேயே போய் அவரு பெரியார் சொன்னதை அதை வன்னிய சமூக இளைஞர்கள் ஏத்துக்கிட்டாங்க. படிங்க, காலேஜ் கட்டுங்க, நீதிபதியில ஒரு வன்னியர் கிடையாது, தமிழ்நாட்டிலேயே பெரிய சமூகம், நீதிபதி எத்தனை பேர் இருக்க, இப்படி கேளு, அதை விட்டு சத்திரியருங்காத, அதுல எல்லா சாதியும் இழுத்து விடுறாரு. அது நீங்க வன்னியர் மட்டும் இல்ல, நாடார்களும் இப்படிதான் சத்திரியர் நினைச்சுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாயுடுன்னு ஒரு சமுதாயம் இருக்கு, அவன் தண்ணி ஏதோ நாமடுதான் சத்திரியர், நீ சத்திரியர் இல்லைன்னு அவன் சொல்றான்னு எல்லா சமூகத்தின் பேரையும் சொல்லி நீ சத்திரியனா தயவு செய்து யோசி அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்துக்கும் அந்த வன்னிய குல சத்திரிய மாநாட்டிலேயே பதில் சொல்றாரு பெரியாரு. இந்த மாதிரியான மாநாட்டுல போய் தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கமிட்டவரும் பெரியார் தான். ஜாதி மாநாட்டுல போய் அந்த சம்பவத்தை அழகா சுட்டி காட்டினீங்க. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு தெரிந்தவராக
மட்டும் இல்லாமல் ஒரு சமூக நீதி செயற்பாட்டாளராகவும் இந்த கட்சியினுடைய ஒரு 35-40 ஆண்டுகால வரலாறை கணித்து இது தற்போது எந்த புள்ளியில் இருக்கிறது என்பதை ரொம்ப விரிவா உங்களுடைய திராவிட இயக்க பார்வை, சமூக நீதி பார்வையில இருந்து, நடப்பு அரசியல்ல இருந்தும் அழகா பல்வேறு கோணங்களை எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.